அத்திப்பழம் சுவையானதுடன் பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது. செரிமானத்தை மேம்படுத்தும். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. பொட்டாசியம் நிறைந்ததால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. கெட்ட கொழுப்பின் அதாவது LDL அளவை குறைக்க உதவலாம். எலும்புகளை வலுப்படுத்தும். கால்சியம், மக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருப்பதால் எலும்புகள் வலுவாக இருக்கும். இரத்த சோகையை தடுக்க உதவும். இரும்புச்சத்து இருப்பதால் ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்த உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துகிறது. சரும ஆரோக்கியத்திற்கு உதவும். வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடலாம்? புதிய அத்திப்பழமாக, உலர்ந்த அத்திப்பழமாக, ஜூஸ் அல்லது ஸ்மூத்தியாக, சாலட் மற்றும் இனிப்புகளில் சேர்த்து. குறிப்பு: அளவோடு சாப்பிடுவது நல்லது. அதிகமாக எடுத்துக்கொண்டால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு அல்லது செரிமான சிரமம் ஏற்படலாம். அத்திப்பழம் 5 முதல் 6. குளிர்ந்த தண்ணீர் அல்லது பால் 1 கப். தேன் 1 முதல் 2 டீஸ்பூன் விருப்பத்திற்கேற்ப. ஐஸ் கட்டிகள் தேவையான அளவு. செய்முறை: அத்திப்பழங்களை நன்றாக கழுவி சிறிய துண்டுகளாக நறுக்கவும். மிக்சியில் அத்திப்பழ துண்டுகள், தண்ணீர் அல்லது பால், தேன் சேர்க்கவும். நன்றாக அரைத்து மிருதுவாக ஆக்கவும். விரும்பினால் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஐஸ் கட்டிகள் சேர்த்து குளிர்ச்சியாக பரிமாறவும். கூடுதல் சுவைக்காக 2 பேரீச்சம்பழம் சேர்க்கலாம். சிறிது ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். பாதாம் அல்லது முந்திரி சேர்த்து சத்தான ஜூஸாக தயாரிக்கலாம். நன்மைகள்: செரிமானத்திற்கு உதவும். உடலுக்கு சக்தி அளிக்கும். நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் கிடைக்கும். மலச்சிக்கலை குறைக்க உதவும்.